எத்தியோப்பியால ஸ்டிங்லெஸ் பீ ஹனியும் பூண்டு சேர்ந்தா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்ததா நேச்சர் ஷேடோல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கொம்பு தேன்ல ஊற வச்ச ஒத்த பூண்டு நேச்சர் ஷேடோல இருந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இது என்ன புதுசா ஸ்டிங்லெஸ் பீ ஹனில நார்மல் பூண்டை ஊற வைக்கிறது? ஆச்சரியமா இருந்தது. சரி ட்ரை பண்ணி பாத்துருவோம்னு மார்க்கெட்டுக்கு போய் மலை பூண்டை 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க அடிக்கடி நேச்சர் ஷேடோ வீடியோல கேமராமேன் தம்பின்னு ஒரு தம்பியை பாப்பீங்கல்ல, அந்த தம்பி தான் என்னோட ஹஸ்பண்ட். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை என் ஹப்பி கிட்ட சொல்லி எனக்கு உங்க ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டிங்லெஸ் பீ ஹனி வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு கேட்டா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணு, 2 நாள் வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டான். சரின்னு நேச்சர் ஷேடோ வெப்சைட்ல போய் ரெட் ஸ்போர் அண்ட் ஸ்டிங்லெஸ் பீ ஹனியை 1 கிலோ ஆர்டர் போட்டேன். சொன்ன மாதிரியே 2 நாள்ல கொரியர்ல வந்துருச்சு. சரி பேக்கிங்க பிரிச்சு ப்ராடக்ட்டை வெளியே எடுப்போம்னு பார்த்தா பேக்கிங்ல ஏகப்பட்ட லேயர்ஸ், பிரவுன் டேப், அட்டைப்புட்டி, அதுக்குள்ள தர்மாகோல், ப்ராடக்ட்டை சுத்தி ராப்பிங் கவர், கேப் கலர்லாம இருக்க சுத்தி ஒயிட் டேப், இதையும் தாண்டி மூடி ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு கோல்ட் ஃபாயில். எப்பா முடியலடா. வாங்கிட்டு வந்த மலைப்புண்ட தோலை உரிச்சு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்தேன். அப்புறம் அதை ஃபேன் காத்துல ஆற விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கண்ணாடி ஜாடியில அந்த பூண்டை போட்டு அதுல இந்த ஸ்டிங்லெஸ் பீ ஹனியை ஊத்தி மூடி வச்சிட்டேன். அப்புறம் 7 days கழிச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்பா வேற லெவல் இருக்கு. பொதுவா அந்த ஸ்டிங்லெஸ் பீ ஹனி எல்லாம் நல்லா புளிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புளிப்பு சுவையோட இந்த பூண்டோட காரல் சேரும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு நேச்சர் ஷேடோட அந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா இது ப்ரோமோவான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட், அதனால என்னால நல்லா பேச முடியும். என் ஹப்பி அதான் உங்க கேமராமேன் தம்பி, அவர் எடிட்டர். ஸோ என்னோட இந்த ஹானஸ்ட் ஃபீட்பேக்கை வீடியோவா கொடுத்துட்டோம். மற்றபடி இது ப்ரொமோஷன்லாம் இல்லை.